கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை பார்க்கும் பொழுது, கர்த்தர் தாவீதோடு இருக்கிறார் என்றும் தன்னை விட்டு விலகி போனார் என்றும் சவுல் கண்டு தாவீதுக்கு பயந்து. அல்லேலூயா. எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, நாம் பார்க்கும் பொழுது தாவீதோடு கர்த்தர் இருக்கிறார், சவுலை விட்டு விலகி போனார் என்பதை சவுல் அறிந்து மிகவும் பயந்தான். ஏன் பயப்பட காரணம்? பயம் ஏன் சவுலுடைய வாழ்க்கையில் கடந்து வந்தது? இங்கு நல்லா கவனிக்கும் பொழுது, சவுலோடு தேவன் இராமல் போவதற்கு காரணம், சவுல் செய்கிற காரியங்கள் வாய்க்காமல் இருந்ததற்கு காரணம் என்னன்னா, நாம் வேதத்தை ஆழமாய் பார்க்கும் பொழுது சவுலோடு தேவன் இராதபடியினால் சவுல் செய்கிற காரியங்கள் வாய்க்காமல் போயிற்று. அவன் எடுக்கிற முடிவுகள் தோல்வி போல அமைந்து விட்டது. ஏன் என்று சொன்னால், தேவன் சவுலோடு இராது போனதினால் மாத்திரமே. நாம் இங்கே தாவீதை ஏன் சவுல் வெறுக்க காரணம்? தாவீதை சவுல் நேசித்தவன் தான், தாவீதை நேசித்து அவனோடு வைத்திருந்தவன் தான். நாம் அதே 18ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை பார்க்கும்போது அங்க குறிப்பிடப்பட்டிருக்கிறத பாருங்க. யோனத்தான் தாவீதை தன் ஆத்துமாவை போல சிநேகித்தான், அவனும் இவனும் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். 2வது வசனத்தை பாருங்க. சவுல் அவனை அவன் தகப்பன் வீட்டுக்கு திரும்பி போக விடாமல் அன்று முதல் தன்னிடத்தில் வைத்துக் கொண்டான். ஏன் தாவீதை சவுல் தன்னிடத்தில் வைப்பதற்கு காரணம், தாவீது அந்த பெலிஸ்தியனாகிய கோலியாத்தை ஜெயித்ததன் மூலமாய் தாவீதை சவுல் தன்னிடத்தில் வைத்துக் கொண்டான். ஏனென்று சொன்னார், தாவீது சவுலோடு இருந்தால் காரியம் ஜெயமாகும் என்பது சவுலுக்கு நன்றாய் தெரியும். ஆனா அவனோடு பண்ணின உடன்படிக்கை தான், அவனோடு இணைக்க வைத்தவன் தான், தாவீதை தன்னோடு இணைத்து வைத்திருந்த சவுல் தான். ஆனால் இன்றைக்கு பார்க்கும் பொழுது, இப்பொழுது பார்க்கும் பொழுது என்ன ஆகிறது என்று சொன்னால், தாவீதை சவுல் வெறுத்தான். ஏன் வெறுக்க காரணம் என்று நான் பார்க்கும் பொழுது, அங்கே தாவீதோடு தேவன் இருந்தார், சவுலை தேவன் புறக்கணித்தார். நாம் இங்கே பார்க்கும் பொழுது தாவீது பெலிஸ்தியனை ஜெயித்தான். ஜெயித்து வரும் பொழுது அங்கே இருந்த ஸ்திரீகள் பாட்டுகளை பாடி புகழுகிறார்கள். என்ன புகழுகிறார்கள் என்று பார்த்தால், சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று சொல்லி புகழ்வு, அவனுடைய புகழ்வு என்ன ஆயிற்று தெரியுமா? சவுலை மனமடிவாக்கிற்று. இந்த ஸ்திரீகளின் புகழ்ச்சி சவுலை மனமடிவாக்கிற்று. அவன் சொல்லுகிறான் பாருங்கள், அங்கே இனி இந்த ராஜ பதவி மாத்திரம்தான் உண்டு, அது மட்டும்தான் தாவீதுக்கு கொடுக்கல, வேற எல்லாம் கொடுத்தாச்சு. அவனுடைய புகழ்ச்சி எல்லாமே, என்னுடைய புகழ்ச்சி எல்லாம் அவனுக்கு போயிற்று, எல்லாமே அவனுக்கு கொடுத்தாச்சு, இனி என்னிடத்துல ஒண்ணுமே இல்லை, இந்த ராஜ பதவி மட்டும்தான் உண்டு என்று அங்கே நாம் பார்க்க முடியும். தாவீதின் மேல் ஒரு எரிச்சல் சவுல் அடைகிறதை. ஐயா, நல்லா பார்க்கணும். சவுலை நேசித்தான் தாவீது, அதனாலதான் தன்னோடு கூட இருந்தான். இல்ல, தாவீதை அவன் நேசித்ததினால் அவனோடு வைத்திருந்தான். ஆனா இந்த புகழ்ச்சி சவுலை மனமடிவாக்கிற்று. இன்னைக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே,
நாம் அநேகருக்கு நன்மை செய்கிறவர்களா தான் இருக்கிறோம். ஆனா அநேகர் நம்மை வெறுக்கிறார்கள். அநேகர் நம்மை ஈழனமாய் பேசுகிறார்கள். நாம் அவர்களுக்கு ஒரு துரோகமும் பண்ணல, நாம் அவர்களை ஒண்ணுமே பேசல. ஆனா அவங்க நம்மை தப்பாய் கணக்கு போட்டு நமக்கு விரோதமாகவே கடந்து வருகிறார்கள். அப்படி எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளை, இந்த சத்தத்தை கேட்கிற உங்களை அநேகர் பகைக்கலாம். நீங்கள் அநேகருக்கு நன்மை செய்கிறவர்களாக தான் இருக்கலாம். ஆனா அநேகர் உங்களை பகைத்து கொண்டிருக்கலாம். நீங்கள் ஒருபோதும் மனமடிவாகிடக்கூடாது. ஏனென்று சொன்னா உங்களோடு கர்த்தர் இருக்கிறார். ஆமென். அன்று தாவீதோடு இருந்தா, தாவீது சவுலை ஒருபோதும் என்ன செய்யல தெரியுமா? அவனை வெறுக்கல்ல. ஆனா சவுல் அவனை வெறுத்தான். காரணம் என்ன தெரியுமா? சவுலினிடத்தில் இருந்த ஆவி தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி. ஆனா தாவீதோடு இருந்த ஆவி கர்த்தரால் அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவி. ஆமென். நீங்க நல்லா கவனிக்கணும். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஒரு தேவ பிள்ளை கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குவானால் அவன் யாரையுமே பகைக்க மாட்டான். அந்த உலகத்தில் யாருக்கும் மேல் அவனுக்கு கசப்பு இருக்காது. யாரையும் அவன் குற்றம் கண்டுபிடிக்க மாட்டான். யாரையும் அவன் இளைவாய் பேச மாட்டான். யாரை குறித்தும் குற்றமாய் மனிதனிடத்தில் சொல்ல மாட்டான். அவனை குறித்து தூற்றிக்கொண்டு புறம்பான காரியங்களை பேச மாட்டான். ஏன் என்று சொன்னா அவனோடு இருக்கிற கர்த்தரின் ஆவி. நல்லா புரியணும். உங்களுக்கு அநேக நண்பர்கள் இருக்கலாம். அநேகர் உங்களை குறித்து அவதூறு மாதிரி பேசி கொண்டிருந்தா நீங்க ஒன்னே ஒண்ணு புரியணும். இது அவன் மேல இருக்கிற குற்றம் அல்ல, உங்க நண்பர்கள் மேல இருக்கிற குற்றம் அல்ல, உங்க உறவுகளின் மேல இருக்கிற குற்றம் அல்ல, உங்க குடும்பங்களின் மேல இருக்கிற குற்றம் அல்ல. இல்லை என்றால் அநேக நம்மை சிந்தித்து கொள்ளணும், சிந்தித்து பார்க்கிறது. ஏன் என்னை குறித்து இப்படி எல்லாம் அவதூறாக பேசி கொண்டிருக்கிறாங்க, அவதூறா நினைச்சு கொண்டிருக்கிறாங்க, நானும் அவர்களுக்கு நன்மைதானே செய்து ஏன் என்னை இப்படி வெறுக்கிறார்கள் என்று சொல்லி நாம எப்பொழுதும் என்ன செஞ்சிடக்கூடாது? மனமடிவாகிடக்கூடாது. ஏன் என்று சொன்னா அவர்களின் சுய விருப்பங்களினால் மாத்திரமல்ல அவர்கள் அதை செய்கிறது, அவர்களுக்குள் இருக்கிற ஒரு கெட்டாவி. இப்போ நல்லா கவனிக்கணும். சவுல் தன்னோடு இருக்கும்படியாக நேசித்து அழைத்த தாவீதுதான். ஆனா இன்றைக்கு பார்க்கும் பொழுது சவுல் தாவீதை வெறுத்தான். அவனை எப்படியாவது கொலை பண்ணணும் என்று திட்டம் போடுகிறான். ஏன் என்று சொன்னா அவனுக்குள் இருந்த அந்த ஆவி அவனை இருக்க விடவில்லை. அவனை எப்படியாவது கொலை செய்யணும். எனக்குள் இருந்த சந்தோஷத்தை கெடுத்தது, எனக்குள் இருந்த புகழ்ச்சியை கெடுத்தது, எனக்குள் இருந்த மனமகிழ்ச்சியை கெடுத்தது என்று சொல்லி அவன் தனக்குள் அவனுக்குள் இருந்து அவனை கொலை செய்வதற்கு வர திட்டம் பண்ணுவதற்கு அந்த ஆவி காரணமாயிற்று. நல்லா பார்க்கணும். அப்பொழுது சவுல் தாவீதை சுவரோடு சேர்த்து உருவ குத்தி போடுவேன் என்று ஈட்டியை அவன் மேல் எறிதான். ஆனாலும் தாவீது விலகி 2 தரம் அவனுக்கு தப்பினான். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். தாவீதை சேர்த்தது எதற்காக? இவன் எனக்கு ஒரு பக்க துணையாய் இருப்பான், இவனை நான் ஒரு பக்க துணையா வைத்துக் கொள்வேன் என்று சொல்லி தன் மனதில் ஆசைப்பட்டு சேர்த்து வைத்தவன் தான் சவுல். ஆனா இப்பொழுது என்ன ஆயிற்று? தாவீதின் மேல் தேவன் இருந்ததினால் தாவீதை அநேக இடத்திற்கு புகழ்ச்சிக்குரியவனாய் வைத்தார். ஆனா இந்த புகழ்ச்சி சவுலுக்கு பிடிக்காததினால், சவுல் இதை விரும்பாததினால், சவுலுக்குள் இருந்த அந்த ஆவி இதை ஒத்து போகாததினால் அவனுக்கு விரோதமாய் திட்டம் பண்ணினது. நல்லா கவனிக்கணும். தாவீதை சவுல் இராணுவத்திற்கே தளபதியாய் வைத்தான். ஆனால் இப்பொழுது பாருங்க,
தாவீதை 1000 பேருக்கு அதிபதியாக வைத்தான். அல்லேலூயா. அவன் தாவீதை நன்றாய் நினைத்த நாளிலே அவன் தளபதிகளுக்கு அவன் யாராய் இருந்தான் தெரியுமா? தலைவனாய் இருந்தான். இப்ப பாருங்க, தன்னை விட்டு தூரமாக்கி அவன் என்ன செய்தான்? அவனோடு பேச விடாதபடி, அவனோடு சேர விடாதபடி என்ன செய்ய வைத்தது தெரியுமா? இந்த கசப்பு இந்த சவுலை விட்டு தாவீதை தூரமாக்கி வைத்தது. தாவீதுக்கு அவனோடு பேச முடியாத அளவில் என்ன செய்தான்? சவுல் அவனை வெறுத்தான். நாமும் அநேகருக்கு நன்மை செய்கிறோம், ஆனால் அவர்களோ நம்மை கிட்டி சேர விடாமல் நம்மை தூரப்படுத்துகிறார்கள், நமக்கு விரோதமாய் தூற்றுகிறார்கள், நமக்கு விரோதமாய் ஈழனமாய் பேசுகிறாங்க, நம்ம குடும்பங்களுக்கு விரோதமாய் ஈழனமாய் பேசுகிறாங்க. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, தாவீதையும் அப்படிதான் சவுல் பேசினா, அப்படிதான் நினைத்தான், கொலை பண்ண திட்டம் போட்டான். ஆனா சவுல் பண்ணின திட்டங்கள் ஒன்றுமே வாய்க்காதே போனது. ஏன் என்று ஒன்றே ஒன்றுதான், சவுலோடு தேவன் இராது போனார். இங்க பார்க்கும் பொழுது தாவீதோடு கர்த்தர் இருந்தா, தாவீது செய்கிறது ஆசீர்வாதம் ஆயிற்று. தாவீது மனிதர்களுக்கு எப்படி காணப்பட்டான் தெரியுமா? ஒரு நன்மைக்குரியவனாய் காணப்பட்டான். மனுஷனுக்குள்ளே அவன் ஒரு புகழ்ச்சிக்குரியவனாய் காணப்பட்டான். அவன் செய்கிற காரியங்கள் எல்லாம் நன்மையாய் இருந்தது, ஆசீர்வாதமாய் இருந்தது, எல்லாருக்கும் பிடித்தது. ஆனா சவுலுக்கு மட்டும்தான் தாவீது செய்கிற ஒன்றும் பிடிக்காமல் தாவீதை சவுல் வெறுத்தான். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் ஒருவேளை அநேகரால் புறக்கணிக்கப்பட்டவர்களாய் நீங்கள் இருக்கலாம். அநேகர் நீங்கள் அவர்களுக்கு நன்மைதான் செய்தீர்கள், ஆனா அவர்கள் உங்களுக்கு தீமை செய்கிறவர்களாய் இருக்கலாம். உங்கள் குடும்பங்களுக்கு தீமை செய்கிறவர்களா இருக்கலாம், இல்லை என்றால் உங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கையிலே அவர்கள் தீமை செய்கிறவர்களா இருக்கலாம். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் ஒருபோதும் மனமடிந்து போயிடக்கூடாது. ஏனென்று சொன்னால் அவர்களோ தீமையை நினைத்தார்கள். கர்த்தர் உங்களுக்கு நன்மையை செய்து முடிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். அன்றைக்கு பாருங்க, சவுலோ தாவீதுக்கு தீமையை நினைக்கணும் என்று நினைத்தார். அவனை கொலை பண்ணுவதற்கு திட்டம் பண்ணினான். ஆனால் தாவீதோடு இருந்தபடியினா தாவீது செய்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் நன்மையாய் செய்தார். அவனோடு இருந்தபடியினா சவுல் பண்ணின திட்டங்கள் ஒன்றுமே பலிக்காமலே போயிற்று. ஏன்னா தாவீதோடு கர்த்தர் இருந்தார். இன்னைக்கு எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த சத்தத்தை கேட்கிற உங்களை அநேகர் பகைத்திருக்கலாம், அநேகர் உங்களை நிந்தித்திருக்கலாம், அநேகர் உங்களை அவதூறான வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கலாம். ஆனால் நீங்கள் அவர்களுக்கு ஒருவேளை நன்மைதான் செய்திருக்கிறீங்க, ஆனா அவங்களோ அதற்கு பதிலாக பல தீமையானவைகளை உங்களுக்கு செய்து கொண்டிருக்கலாம். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளை, கர்த்தர் இன்னைக்கு உங்களிடத்துல சொல்லுகிறது என்ன தெரியுமா? அவர்கள் உங்களுக்கு தீமை நினைத்தாலோ நான் உன்னை அபிஷேகித்ததினா நான் உனக்கு நன்மையானதே செய்வேன். ஆமென். நமக்கு நன்மையானதே செய்கிற ஆண்டவர், நமக்கு ஆச்சரியமானதே செய்கிற ஆண்டவர். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் கர்த்தர் தீமை நினையாதவர். அல்லேலூயா. நாம் கர்த்தர் ஒருபோதும் தீமையே நினைக்க மாட்டா. தான் நேசிக்கிற பிள்ளைகளை அவர் உயர்த்தணும்னு தான் விரும்புறாரு, அவர் கனம் பண்ணணும்னு தான் விரும்புறாரு, அவர் ஆச்சரியமா நடத்தணும்னு தான் விரும்புறாரு. உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் மத்தியில உங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகிக்கணும்னு தான் விரும்புறாரு. உங்களை உயர்ந்த நிலைமைக்கு வைக்கணும்னு தான் கர்த்தர் விரும்புறாரு. உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டேன்னு கர்த்தர் சொல்லுகிறாரு. ஏன் என்ன தெரியுமா? உங்கள் மேல வச்ச அந்த அபிஷேகம் உங்களை பாதுகாத்து கொண்டே இருக்கு.
உங்களை நடத்தி கொண்டே இருக்கு. ஆனால் உங்கள் நண்பர்கள் உங்களுக்கு எதிராக எழும்பி இருக்கலாம். இல்லை என்றால் நீங்கள் வேலை செய்கிற இடத்திலே உங்களை எப்படியாவது எதிராய் நினைத்து உங்களை அந்த பொசிஷனுக்கு கொண்டு போக விடாதபடிக்கு எதிராக சதி திட்டங்களை தீட்டி இருக்கலாம் அநேக. ஆனா இன்னைக்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறது என்ன தெரியுமா? உங்களை எந்த இடத்திலே நிந்தித்தார்களோ, எந்த மனிதர்கள் உங்களை திட்டம் பண்ணினார்களோ, நீங்கள் ஹல்லேலூயா, நீங்கள் அந்த இடத்திலே ஒரு புகழ்ச்சி அடையக்கூடாதுன்னு எந்த மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாக பிளான் பண்ணினார்களோ, அவர்கள் முன்பாகவே உங்கள் தலைகளை உயர பண்ணுகிற ஒரே ஒரு கர்த்தர் இருக்கிறார். அது யார் என்று சொன்னா அவர்தான் சர்வ வல்லமை உள்ள தேவன். அல்லேலூயா, அவர்தான் சர்வ வல்லமை உள்ள தேவன். இங்கே பாருங்க, தாவீது நன்மையை தான் நினைச்சா. தாவீது அல்லேலூயா அந்த சவுல் புகழப்படாதபடிக்கு இருந்த பொழுது அவன் அல்லேலூயா அந்த பெலிஸ்தியன் ஆகிய அந்த கோலியாத்து சவுலுக்கு விரோதமாய் பட்டணத்துக்கு விரோதமாய் படையெடுத்து வந்தப்போ, ஐயா, எந்த மனுஷனாலும் சவுலுக்கு ஒரு மீட்பை கொடுக்க முடியாதபடி இருந்தப்போ, அந்த பட்டணத்துக்கு ஒரு மீட்பை கொடுக்க முடியாது இருந்தப்போ, இந்த தாவீது தனக்குள் இருந்த ஆவியினா, தனக்குள் இருந்த தேவனின் அந்த பலத்தினா அந்த கோலியாத்தை ஜெயித்தான். ஆனாலோ இப்பொழுது அந்த சவுலே அந்த தாவீதுக்கு விரோதமாய் கடந்து வந்தான். அவனை எப்படியாவது கொலை செய்யணும்னு நினைச்சான். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, நாம் அநேகருக்கு நன்மை தான் செய்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு உங்களுக்கு விரோதமா எல்லாரும் எழும்பி கொண்டிருக்கிறாங்களா? நீங்க அப்போ ஒண்ணுதான் நினைக்கணும். இன்னைக்கு மனுஷர்கள் எனக்கு விரோதமாய் எழும்புவதற்கு காரணம் என்ன தெரியுமா? என் கர்த்தர் எட்டாத உயரத்திலே என்னை கொண்டு நிறுத்த போகிறார். அதற்கு தான் மனுஷர்கள் எனக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள், எனக்கு விரோதமாய் தூசணமான வார்த்தைகளை பேசுகிறார்கள். இது என்னை மனமடிவாக்காது, இது என்னை உருவாக்கும்னு நினைக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் அதற்காகவே உங்களை சத்துருக்களை அலோ பண்ணி இருக்கிறார். ஏன் தெரியுமா? உங்களை புடமிடுவதற்காகவே. ஆமென். உங்களை புடமிடுவதற்காகவே. இங்க பாருங்க 29ஆம் வசனம் சொல்லுது, ஆகையால் சவுல் இன்னும் அதிகமாய் தாவீதுக்கு பயந்து தான் உயிரோடு இருந்த நாளெல்லாம் தாவீதுக்கு சத்துருவாயிருந்தான். அல்லேலூயா. ஆனா தாவீதோ அவனுக்கு சத்துருவாகல ஐயா. தாவீது ஒருபோதும் சவுலை வெறுக்கல ஐயா. ஆனா சவுலோ தாவீதை வெறுத்தான். சவுலோ தாவீதுக்கு விரோதமாய் எழும்பினா. ஒரு தேவ பிள்ளைக்கு விரோதமாய் சத்துருவானவன் எழும்புவா. எதற்கு தெரியுமா? அவனை அவதூறு பேசினா அவன் நின்று விடுவா. அவனுக்கு விரோதமா நம்ம எழும்பிட்டா அவன் இந்த ஊழியத்தை செய்யாம நின்று விடுவா. இல்லைன்னா இந்த தொழிலை செய்யாம நின்று விடுவா. அவன் மேல கர்த்தர் வச்சிருக்கிற விஷனை செய்யாத அவன் நின்று விடுவான்னு சொல்லி சத்துருவானவன் பிளான் பண்ணி, சத்துருவானவன் திட்டம் பண்ணி நமக்குள் கர்த்தர் வைத்திருக்கிற திட்டத்தை கெடுக்கும்படி அநேக காரியங்களை கொண்டு வருவா. ஆனா எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு கர்த்தர் உங்களிடத்துல சொல்றது என்ன தெரியுமா? அவர் உங்க மேல அபிஷேகித்தாரானா, அவர் உங்க மேல ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாரானா, அவர் அதை செய்தே முடிப்பா. அதற்கு விரோதமாய் சத்துருவானவன் அநேகம் கடந்து வரலாம். அநேக எதிரான நிந்தனைகள் உங்களுக்கு கடந்து வரலாம். அநேக உபத்திரவங்கள் அதனால கடந்து வரலாம். நீங்க மனமே சோர்ந்து போக கூடாது. ஏன் தெரியுமா? உங்களை அபிஷேகித்தவர் உங்களோடு இருக்கிறார். உங்களை அழைத்தவர் உங்களோடு இருக்கிறார். உங்களை நடத்துவதற்கு அவர் வல்லவராகவே இருக்கிறார். அதனால நீங்க என்ன செய்ய தெரியுமா? சோர்ந்தே போகிறது. இன்னைக்கு அநேக சோர்ந்து இருக்கிறாங்க. நான் நன்மை தான் செஞ்சேன், ஆனா அவங்க எனக்கு தீமையை செஞ்சு என்னை முடக்கிட்டாங்க. வேலையை செய்ய விடாமலே முடக்கிட்டாங்க, ஊழியம் செய்ய விடாமலே முடக்கிட்டாங்க இன்னும் சொல்லி அநேக சோர்ந்திருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறது என்ன தெரியுமா? நீங்கள் உங்கள் சோர்வில் இருந்து முன்னேறி கடந்து வருவனோன்னு கர்த்தர் விரும்புறாரு. ஏன் தெரியுமா? உங்க மேல எந்த திட்டத்தை வச்சு அழைச்சாரோ, உங்க மேல எந்த சித்தத்தை வச்சு உங்களை பிரித்தெடுத்தாரோ, அதையே உங்களின் மூலமா நிறைவேற்றணும் என்று கர்த்தர் விரும்பி
எழும்பி அவர் உங்களை இன்னைக்கு ஹல்லேலூயா இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களை தட்டி கொண்டே இருக்கிறார். நீ எழுந்து புறப்படு. நீ எதிலே நீ முடங்கி போனாயோ அதிலிருந்து எழுந்து புறப்படு. உன் தலையை நான் எண்ணெயினால் அபிஷேகிப்பேன். உன் குடும்பத்தை நான் உயர்த்துவேன். உன் பிள்ளைகளை நான் அபிஷேகிப்பேன். உன்னை எந்த இடத்திலே ஈழனமாய் பேசினார்களோ, எந்த இடத்திலே நீ வேண்டாம் என்று சொன்னார்களோ, எந்த இடத்திலே உன்னை புறக்கணித்தார்களோ அந்த இடத்திலே உன் தலையை எண்ணெயினால் அபிஷேகிப்பேன். எந்த மனிதர்கள் உன்னை ஹல்லேலூயா இவன் ஒன்றுக்கு உதவாதவன் என்று சொன்னார்களோ அதிலே உன்னை வேறொன்ற பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அதிலே உன்னை வேறொன்ற பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க ஒருபோதும் சோர்ந்து போகக்கூடாது ஐயா. நீங்க ஒருபோதும் தளர்ந்து போகக்கூடாது ஐயா. இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அவர் உங்களோடு இருக்கிறார். அவர் உங்களை தேற்றுவா. அன்றைக்கு தாவீதை தேற்றினாரானா? அன்றைக்கு சவுல் தாவீதுக்கு விரோதமாய் கடந்து வந்தப்போ கர்த்தர் தாவீதோடு இருந்தாரானா? இன்னைக்கு உங்களுக்கு எதிராளியான சாத்தா உங்களுக்கு விரோதமாய் கடந்து வரும்பொழுது அவன் ஹல்லேலூயா கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அந்த விசுவாசத்தை நீங்க விட்டுவிடக்கூடாது. அதிலே உறுதியாயிருங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை ஜெயமாய் மாற பண்ணுவா. ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, உங்களோடு கர்த்தர் சொல்லுகிறது என்ன தெரியுமா? நீங்கள் நேசித்தவர்கள் உங்களுக்கு எதிராய் கடந்து வந்தாலும், நீங்கள் அன்பு கூர்ந்தவர்கள் உங்களுக்கு விரோதமாய் எழும்பினாலோ, ஐயா ஒன்றை குறித்தும் கவலைப்படண்டா. கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஆமென். அல்லேலூயா. God bless you.